அப்போது இந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற ஒன்றை பார்த்து சூரியனும் கேதுவும் இருக்குது, இவருடைய தகப்பனாருக்கு இந்த பிள்ளைக்கு ஆகாது, கேது திசை நடக்குது, இல்லை சூரிய திசை நடக்குது. ஏன்னா அந்த திசையை வச்சு இந்த குழந்தைக்கு இப்படி ஆச்சா, இல்லை இத்தனை வயசில் ஆச்சா, இந்தந்த வயசில் எந்த திசையில் அந்த வயசில் அந்த சூரியனும் அந்த கிரகண அமைப்பு வருதோ அப்போது அந்த குழந்தை எப்படியெல்லாம் படும். அப்போ அதுக்கு ரெமடி என்ன? ஹாஸ்டலில் விடுது. சில பேர் என்னன்னாக்கா தத்து கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே ரெமடி அது. இப்போ ராகு திசை நடக்குதா, கண்டிப்பாக வீட்டில் வைக்காத, கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுரு. ஹாஸ்டலுக்கு போனால் அங்கே ஒரு சுற்றிலும் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே உன்ன மாதிரி 10 பேர் இருப்பாங்க, அதெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதில் எது கிரகணத்துலேயே பயங்கரமானதோ அந்த ஹாஸ்டல்லே ஏறி குச்சி வந்துடும், அடங்காது. ஏன்னு கேட்டால் அது கிரகணத்தில் கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் பிறந்ததாக இருக்கும். பாருங்கள், வானத்தில் நடக்கிற சம்பவம் மனிதனுடைய உள்ளத்தில் உணர்வுகளில் அது எப்படி இணையுதுன்னு பாருங்கள். பக்காவாக இருக்கும். மரத்தில் ஏற முடியாதுன்னா ஏறும், குதிக்க முடியாதுன்னா குதிக்கும், விழும். அந்த நேரத்தில் அதுக்கு எதுவும் ஆகாது, ஆனால் நம்மளை பக்குன்னும். அது மாதிரி இந்த ராகும் கேதும் நிழல் கிரகங்களாக நம்ம பூமியில் விழும் பொழுது நமக்கு இந்த கிரகணம் இவங்க என்ன சொல்கிறாங்க, தோஷம்ன்றாங்க.